வாங்க அன்பு மீன ராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக தமிழ் புத்தாண்டு மற்றும் கஜகேசரி யோகத்திற்கான ராசி பலன்களை நாம் இங்கு பார்க்க போகிறோம். அதே போல ராசியின் அதிபதியா உங்களுக்கு குரு இருக்கிறதுனால ஓம் பிரீம் பிரகஸ்பதாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி குருவை வணங்க 108 முறை. அப்படி வணங்குறப்ப என்னன்னா குருவின் முழு அருள் ஆசியும் உங்களுக்கு கிடைக்கும். எப்போ பார்த்தீங்கன்னா தொலைதூர பயணங்களை விரும்புகிறவங்க தான் இந்த மீன் ராசிக்காரங்க. இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொட்ட காரியங்கள்லாம் தொடங்க போது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கடினமான உழைப்பை போடுறதுக்கு ஏற்ற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரத்து, அதே போல் தொழில் வியாபாரம் சிறப்பான லாபங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்க போகிற வழியில் உங்களுக்கு புதிய புதிய நண்பர்களால் வாழ்க்கையில் ஏற்றமும் முன்னேற்றமும் கிடைக்க போது. உங்களோட கவலைகள் வீண் மனத்தாங்கல் எல்லாம் குறைந்து வெற்றியும் ஏற்றமும் அதிகமாக கிடைக்க போகிற இந்த வேலையில் நீங்கள் குடும்பத்தை கொஞ்சம் அனுசரித்து மட்டும் போங்க. இந்த மீன ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு பூரட்டாதி, 4ஆம் பாதம், உத்திராடதி, ரேவதி அப்படின்ற 3 நட்சத்திரங்கள் உள்ள வேலையில் உங்களுக்கான கிரக நிலை இப்போ ராசியில் சூரியன், சனி, தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன், சுகஸ்தானத்தில் குரு, ரண ரூண ரேகஸ்தானத்தில் கேது, களத்திரஸ்தானத்தில் சந்திரன், அயன சயன போகஸ்தானத்தில் புதன், செவ்வாய், ராகு என உங்களுக்கான கிரகங்கள் வலம் வருகின்றன. இப்படி கிரகங்கள் வலம் வரவில்லை. உங்களுக்கான அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமான தினங்களை பொறுத்தவரை இந்த ஏப்ரல் 24, 25 உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்களாக பார்க்கப்படவில்லை. இதே போல 12 ராசிகளுக்கான வார பலன்கள், மாத பலன்கள், தினப்பலன்கள் எல்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலில் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த கால நேரத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிறு, வியாழன் மற்றும் வெள்ளி இந்த 3 கிழமைகளும் உங்களுக்கான அதிர்ஷ்டமான கிழமைகளாக இருக்க வேண்டிய வேலையில் உங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் எல்லாமே இதுவரை முடிந்துருச்சு. அதனால் நீங்கள் எப்பவும் போல சகஜமாக இந்த கால நேரத்தில் இருக்க முடியும். உங்களுக்கான பொது பலன்கள், பரிகாரங்கள் மற்றும் நட்சத்திர பலன்களை நாம் இங்கே விரிவாக பார்க்கலாம். ஓம் ஸ்ரீம் ஸ்ரீ உபேந்திர அச்சுதாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி வணங்குறப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் சொன்னோம் இல்லையா, அதாவது பார்த்தீங்கன்னா குடும்பத்தை அனுசரித்து போக வேண்டிய நிலைமை, அது மாதிரி பிரச்சனை விலக முடியும் அப்படிங்கிறத இந்த மந்திரத்தோட இன்னொரு சிறப்பாக இருக்குது. பொதுவாகவே இந்த மீன ராசிக்காரங்க பயணங்களை விரும்புவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சாதா பயணம் இல்லை, தொலைதூர பயணங்களை விரும்புவாங்க. இந்த கால நேரத்தில் நீங்கள் மனதில் நினைத்த காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுறதுக்கான அருள் ஆசி ரெண்டுமே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதற்கு நீங்கள் கூடுதலாக கொஞ்சம் கடின உழைப்பை போட வேண்டியிருக்கும். இருந்தாலும் அந்த உழைப்பானது உங்களுக்கு மேலும் மேலும் வெற்றிகளையும் ஏற்றங்களையும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சீரும் சிறப்புமாக பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பண வரத்து அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் கூட போது. அது மட்டும் இல்லாமல் புதிய நண்பர்கள், உறவினர்களோட சேர்க்கை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியும் கொண்டு தரும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் வியாபாரம் ரெண்டுலையுமே இதுவரை இருந்த கவலைகள் எல்லாம் நீங்கி தொழில் வியாபாரம் சார்ந்து வெற்றிகள் ஏற்றங்கள் எல்லாமே உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதுவரை இருந்த உங்களுக்கான மனக்கவலைகள் எல்லாம் நீங்க போதும், மனக்கவலைகள் எல்லாம் நீங்கி வெற்றி ஏற்றம் அப்படிங்கிற ரெண்டும் உங்களுக்கு கை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். தொழில் வியாபாரம் இதில் ரெண்டுலையுமே இதுவரை இருந்த போட்டி பொறாமைகள் எல்லாமே விலக போகுது அப்படின்னு சொல்லலாம். இதே நேரத்தில் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு கொடுத்த வேலைகளை உங்களை விட யாரும் சிறப்பாக செய்ய முடியாது அப்படிங்கிற அளவுக்கு சிறப்பாக செய்வீங்க. அப்படி சிறப்பாக செய்கிறது மட்டும் இல்லாமல் இதை சார்ந்து உங்களுக்கு பயணங்கள் அதிகமாக இருக்கும். இது ரெண்டை சார்ந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அலுப்பு, சோர்வு எல்லாமே இருந்தாலும் அதை தாண்டி உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிற பாதையில் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் வேலையும் போகிற காரணத்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில் காணப்படுவீங்க. அந்த மகிழ்ச்சியான சூழ்நிலையானது சோர்வு மற்றும் மற்ற விஷயங்களை உங்கள்கிட்ட தள்ளி வச்சிரும் அப்படிங்கிறதா இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுற வேலையில். நீங்கள் முக்கியமாக இந்த கால நேரத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் இருக்கவங்களை பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் செய்யாமல் கொஞ்சம் அனுசரித்து போகிறது உங்களுக்கு நன்மை பயக்கும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியிடையே பார்த்தீங்கன்னா தேவையற்ற மன கஷ்டங்கள், மனக்குழப்பங்கள் அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த கால நேரத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மருத்துவம், மருந்து சார்ந்து, அதாவது உடல்நலம் சார்ந்து, மருத்துவம் சார்ந்து செலவுகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை குறைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓம் ரீம் க்ளீம் ஷவ் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி குரு பகவானை வணங்க. அப்படி வணங்குறப்ப என்னாங்கன்னா இதோட தாக்கமும் வேகம் குறையும். இல்லை இதுலேருந்து நீங்கள் முற்றிலும் வெளியே வரலாம் அப்படிங்கிறது தான் இன்னொரு முக்கியமான விஷயம். அதே போல் பார்த்தீங்கன்னா
நீங்கள் ஏதாவது பொருட்களையோ இயந்திரங்களையோ வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்படி கவனமாக இருக்கிறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு அதனால் வர பிரச்சனைகள், அதனால் வர பல கஷ்டங்கள், அதில் இன்னல்கள்லேருந்து வெளியே வர முடியும் அப்படிங்கிறது தான் இன்னொரு முக்கியமான விஷயம். பெண்களை பொறுத்தவரை அவங்களோட புத்தி கூர்மையை தான் வந்து இந்த கால நேரத்தில் நீங்கள் சிறப்பாக உபயோகப்படுத்தணும். அப்படி புத்தி கூர்மையை யூஸ் பண்ணுறப்ப என்னாகுன்னா உங்களுக்கு வர காரியங்களில் இருக்க தடைகள், தாமதங்கள் எல்லாமே நீங்கி வெற்றிகள், ஏற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா வரும். அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீண் அலைச்சல்கள் எல்லாம் தவிர்க்கிறதுக்கு முடிந்தவரை முயற்சி பண்ணுங்கள். இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள், அதே போல் வீண் அலைச்சல்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையெல்லாம் குறைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓம் ப்ரீம் பிரகஸ்பதாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள். அது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அதே போல் மாணவர்களை பொறுத்தவரை சக மாணவர்களோட பழகிறப்ப கொஞ்சம் கவனமாக பழகுங்க. மற்றபடி உங்களுக்கு படிப்பு அது மாதிரி விஷயங்களில் நீங்களே கூடுதலான கவனங்களை செலுத்துவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பெண் உயர்வுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கலை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகளில் ஏற்ற இறக்கம் இருந்தாலும் பண வரத்து அப்படிங்கிறது சீராக இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த முடிவுகளில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குது. எந்த காரியத்திலையும் பார்த்தீங்கன்னா அவசரப்படாமல் நிதானமான போக்கோட செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. எந்த காரியத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவசரம் காட்டினா பதறிய காரியம் சிதறும் அப்படிங்கிறது தகுந்த மாதிரி நடக்கும். ஆனால் அவசியம் காட்டாமல் கொஞ்சம் நிதானமான போக்கோடு இருங்க. அரசியல் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த பதவி உயர்வுகள்லாம் கிடைக்கும். இந்த கால நேரத்தில் தேர்தல் முடிந்த காரணத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலால் வெற்றியும், அந்த வெற்றியை சார்ந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயர்வுகள், அதாவது பதவி உயர்வு அல்ல வந்து பார்த்தீங்கன்னா மேலிடத்துலேருந்து அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். அப்படி உழைக்கிறப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு ஏற்றம் நன்மை அப்படிங்கிறது யாராலையும் தவிர்க்க முடியாது. உங்களுக்கான பரிகாரங்களை பார்க்கலாம். இந்த கால நேரத்தை பொறுத்தவரை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து உங்களுக்கு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமைகளில் வணங்க. அப்படி தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமைகளில் வணங்குறப்ப என்ன ஆகுனா நெய் தீபம் ஏற்றி வணங்க. அப்படி வணங்குறப்போ உங்களுக்கு சிறு தடைகள், தடுமாற்றங்கள் அது மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னோம் இல்லையா, அதுலேருந்து முற்றிலுமாக விலகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலுமா அது பார்க்கப்படவில்லை. கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். கல்வி வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு தேடி வரும் அப்படிங்கிறது தான் கல்வியில் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் இன்னொரு சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மந்திரம் ஓம் ப்ரீம் பிரகஸ்பதாய நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீ உபேந்திர அச்சுதாய நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் சொல்லி வணங்க. அப்படி வணங்குறப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு ஏற்றமும் நன்மையும் சிறப்பாகவும் தடைகளும் தடுமாற்றங்களும் குறைவாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இங்கு மிக மிக அதிகமாக காணப்படுற. அதே வேளை உங்களுக்கான நட்சத்திர பலன்களை நாம் இங்கே பார்க்கலாம். முதலாவது நட்சத்திரத்தை பொறுத்தவரை பூரா புரட்டாதி 4ஆம் பாதம். உங்களுக்கு வந்து நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதம் உங்களுக்கு எதிர்பாராத பெரிய பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இந்த எதிர்பாராத லாபங்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் சிறப்பாக இருக்க போகுது. தொழிலில் இருந்த போட்டி பொறாமைகள் நீங்கள் போது நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் உங்கள் காரியத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீங்க. இந்த காரியத்தில் சிறப்பான செயல்பாடு வந்து உங்களுக்கு வெற்றிகளையும் ஏற்றங்களையும் கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வீண் விவாதங்களை மட்டும் தவிர்த்து வச்சுக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை பயக்கும். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி இடையே வந்து பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அந்த கருத்து வேறுபாடுகளோட முடிவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாகவும் நன்மை தரும் விதமாகவும் அமைய போகுது. அதில் கொஞ்சம் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக எல்லா விஷயத்திலையும் இருக்க வேண்டியது கொஞ்சம் அவசியமாகவே இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய 2வது நட்சத்திரத்தை பொறுத்தவரை உத்திராடதி. உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. இந்த மாதம் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு தீர்வு வரப்போகுது. தீர்வு வர்றதுனால உங்கள் மனநிலை வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதி அடைய போகுது. இந்த தீர்வு வர்றதுனா மட்டும் இல்லாமல் உங்கள் மனநிலை நிம்மதி அடையிறதுக்கான கால நேர சூழல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதமான மனநிலையை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு இந்த கால நேரத்தில் முயற்சி பண்ணுவீங்க. அப்படி முயற்சி பண்ணுறப்ப என்ன ஆகுனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல் வீரராக இல்லாமல் ஒரு செயல் வீரராக இருப்பீங்க. அதே போல் வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வேலைக்கு இதுவரை இருந்த மறைமுகமான பிரச்சனைகள், அதாவது மறைமுகமான பிரச்சனைகள், எதிர்ப்புகள் எல்லாமே விலகிறதுக்கான கால நேரம் சூழல் இதுன்னு சொல்லலாம். தொழிலில் விரிவாக்கம் பற்றியான உங்களுக்கு சிந்தனை அதிகமாக இருக்கும். இந்த சிந்தனையானது உங்கள் தொழில் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் மேம்படுறதுக்கான வாய்ப்புகளையும் சூழலையும் உங்களுக்கு
பெரிதாக கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம். இதே வேளையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கடைசி நட்சத்திரத்தை பொறுத்தவரை ரேவதி நட்சத்திரம். இந்த மாதம் நீண்ட நாட்களாக முடிக்க முடியாத தடுமாற்றத்தில் இருந்த காரணங்கள் வம்பு வழக்குகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலகி அதில் வந்து உங்களுக்கு சாதகமான பலன்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசு சார்ந்த துறைகள் வந்து உங்களுக்கு உதவிகள் வர்றது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் திருப்திகரமாக இருக்கும். நிறைய சுப நிகழ்ச்சிகளில் சுப காரியங்களில் நீங்கள் பங்கேற்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்லேயும் சுப நிகழ்ச்சிகள் சுப காரியங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூழலும் அதிகமாக இருக்குது. கணவன் மனைவி இடையே பார்த்தீங்கன்னா வாரத்தோட தொடக்கத்துலையோ மாதத்தோட தொடக்கத்துலையோ பிரச்சனைகள் அதெல்லாம் இருந்தாலும் மாதத்தோட முடிவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட இருந்த பிரச்சனை எல்லாம் முடிவு பெற்று உங்களுக்கு மகிழ்ச்சியும் இன்பமும் பெருக அதிகமான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது.